வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் நல்ல ருசியான நல்ல வாசனையான ஒரு காடை குழம்பு செய்ய போகிறோம். இந்த காடை குழம்பு வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா தெருவே மணக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இந்த குழம்பு செஞ்சிடலாம். வாங்க இன்னைக்கு காடை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காடை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். நான் அன்னைக்கு வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கடாயில் கூட பண்ணலாம். ஏன்னா காடை வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். ஒரு விசில் விட்டிங்கனாலே வெந்துடும். இப்போ குக்கர் நல்லா சூடாகட்டும். குக்கர் சூடாயிடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். 4 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 3 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. எல்லாமே நல்லா பொரியட்டும். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி 2 சேர்த்து தான் செய்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம்